செய்தால் தேவேந்திர பட்டணத்தை அடைந்து விடலாம். அப்படி தேவேந்திர பட்டணத்தை அடைய வேண்டும் என்று 100 அஸ்வமேத யாகத்தை செய்தது மட்டுமல்லாமல் அந்த நேரத்தில் அன்னக்கொடியை நாட்ட வேண்டும். அப்படி அன்னக்கொடியை நாட்டினால் யார் எதை கேட்டாமல் தட்டாமல் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் அந்த யாகமானது பூர்த்தி அடையும். அப்படி ஒரு அரக்க குணத்தில் பிறந்திருந்த மாபலி சக்கரவர்த்தி தேவேந்திரனாக ஆகிவிட்டால் தேவர்களுக்கு என்ன வழி நேரும்? ஆகையால் நான் என்ன செய்தேன், குள்ள பிராமணாக உருவெடுத்து அவனிடத்தில் சென்றேன். எனக்கு யாசகம் வேண்டும் என்று கேட்டேன். நீயோ குள்ள பிராமணாக இருக்கின்றாய், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான். கேட்டதற்கு எனக்கு ஓரடி நிலம் வேண்டும் என்று கேட்டேன். நீ சின்னஞ்சிறியவன், ஓரடி நிலத்தை வைத்து நீ என்ன செய்ய போகின்றாய்? ஓரடி என்ன, உனக்கு 3 அடி நிலத்தை நான் தருகிறேன் என்று உரைத்தான். வெறும் வாவாத்தியால் சொன்னால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன செய்ய வேண்டும்? எல்லையும் தண்ணீரையும் வைத்து எனக்கு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் என்று உரைத்தேன். உரைத்த வண்ணத்து பிரகாரம் கமண்டலத்தில் இருக்கக்கூடிய நீரை ஊற்ற முற்பட்டான். அப்போது என்ன செய்தான் சுக்லாச்சாரியார்? சத்தியத்தை செய்து கொடுத்தால் இந்த யாகம் பூர்த்தி அடையாது. ஆகையால் நாம் தண்ணீரை வெளியே வரவிடக்கூடாது என்று சிறிய கருவண்டாக அந்த கமண்டலத்தின் துவாரத்தின் உள்ளே அடைத்துக் கொண்டான். தண்ணீர் வரவில்லை. நான் என்ன செய்தேன்? ஞானத்தால் அறிந்தேன். எடுத்தேன் தர்பை புல்லை எடுத்து கமலத்தின் துவாரத்திலே விட்டேன். இப்போதும் பாருங்கள், சுக்லாச்சாரியாருக்கு ஒரு கண்ணானது இருக்காது. ஒரு கண்ணி நான் எடுத்து தர்பை விட்டதால் அவர் ஒரு கண்ணாகப்பட்டது சொரிந்து விட்டது. தண்ணீரோடு செந்நீரும் சேர்ந்து எல்லையும் வைத்து சத்தியம் செய்து கொடுத்தான். இப்போது கேட்கலாமா என்று கேட்டேன். நான் என்ன செய்தேன்? அண்டத்துக்கும் இண்டத்துக்கும் மாபலி ஓரடி நிலம் பூமியாகவும் 2 அடி நிலம் வானமாகவும் 2 அடியாக அளந்து விட்டேன். நீ உரைத்த பிரகாரம் 3வது அடி எங்கே என்று கேட்டேன். சுவாமி, வந்திருப்பது நீங்கள் என்று அறியாமல் நான் தெரியாமல் பேசிவிட்டேன் என்று என்னுடைய பாதமே கதி என சருணாகதி அடைந்தான். அவனை அதுல விதல பாதாளம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதி அடிய வழிவகை செய்தேன். இதுவே 5வது அவதாரத்தின் நோக்கமாகும். 6வது அவதாரமாக பரசுராம் அவதாரம் எடுத்து எதற்காக? தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, தாயிற் சிறந்ததோர் கோயிலும் இல்லை. ஒரு பெண் என்றால் எப்படி இருக்க வேண்டும், அப்படி அந்த வண்ணமாக வாழ வேண்டும் என்ற காரணத்திற்காக ராமனாக பிறந்து ஈசனை கோரி தவத்தில் அமர்ந்தேன். பரசு என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தை என்னுடைய கரத்தில் கொடுத்ததால் பரசுராமன் என்று நான் பெயரோடு விளங்கி வந்த நேரத்திலே என்னுடைய தந்தை உரைத்தார், ஒரு பெண்ணாகப்பட்டவள் கட்டிய கணவனை விட்டு மாற்றான் மனதளவில் நினைத்தாலும் அவள் சோரம் அடைந்து விட்டாள் அல்லவா? அப்பேற்பட்ட பெண்ணை என்ன செய்ய வேண்டும் என்று என்னிடத்திலே கேட்டாள். அப்பேற்பட்ட பெண்ணை தலையை வெட்ட வேண்டும் என்று நான் உரைத்தேன். நான் உரைத்தவுடன் சபாஸ் மகனே என்று என்னிடத்திலே சத்தியத்தை வாங்கி கொண்டு, அப்பேற்பட்ட தாய் யார் தெரியுமா? உன்னுடைய தாய்தான் என்று உரைத்தவுடன், அப்பா, ஒரு தாயை ஒரு பிள்ளை எப்படி சிரசை கொள்ள முடியும் என்று கேட்டதற்கு சத்தியத்தை செய்து கொடுத்திருக்கிறாய், நீ சத்தியத்தை காக்க வேண்டும் என்று என்னுடைய தாயிடத்திலே சென்று என்னுடைய தாயின் சிரசை கொழுது தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று 6வது அவதாரத்தின் நோக்கத்தை முடித்தேன். 7வது அவதாரமாக ராம அவதாரம் எதற்காக எடுத்தேன்? போன பிறவிலே மனதளவிலும் களங்கம் ஏற்பட்டதால் தாயின் சிரசை கொழுதோம். இந்த பிறவில் ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ வேண்டும் என்றால் நாம் ராம அவதாரம் எடுக்க வேண்டும். காரணத்திற்காக ராம அவதாரத்தை எடுத்தேன். சீதையை மனமுடித்து வனவாசம் சென்றேன். வனவாசம் சென்ற இடத்திலே ராவணன் சீதையை சிறைபிடித்து சென்று விட்டான். சிறைபிடித்து சென்ற ராவணனை வதம் செய்வதற்காக சென்ற வழியில் வாலியை வதைத்து வாலிக்கு மோட்சத்தை கொடுத்து, அது மட்டுமல்லாமல் இலங்கையில் ராவணனை அடித்து அந்த பிறவி பயனை முடித்தேன். அப்படி இருந்தாலும் அந்த பிறவி பயனிலே அனைத்து பணிவிடை வேலைகளையும் செய்தது என்னுடைய தம்பியாக விளங்கக்கூடிய லட்சுமணன். அப்போது நான் அவனுக்கு ஒரு சத்தியத்தை செய்து கொடுத்தேன். தம்பி, இந்த பிறவியில் எனக்கு அனைத்து பணிவிடை வேலைகளையும் நான் அண்ணனாக பிறந்ததால் நீ எனக்கு செய்தாய். அடுத்த பிறவியில் நான் உனக்கு தம்பியாகவும் நீ எனக்கு அண்ணனாகவும் பிறக்க வேண்டும் என்று சத்தியத்தை செய்து கொடுத்தேன். அந்த சத்தியத்தின் வாக்கின் பிரகாரமே இந்த இப்போது 8வது அவதாரத்திலே நான் கண்ணனாகவும் என்னுடைய அண்ணன்
பலராமனாகவும் வளர்ந்து கொண்டு யாதொரு குறைபாடும் இல்லாமல் இந்த ஆயர்பாடியிலே ஆடி பாடி விளையாடி கொண்டிருக்கின்றோம். அப்படி இருந்தாலும் நானோ வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. என்னுடைய தாய் தேடிக்கொண்டிருப்பார். தாயை சந்திக்க வேண்டும் அல்லவா? அம்மா என்னுடைய தங்கை மகன் 8வது பிள்ளை கண்ணனாக பிறந்தவன். ஆனால் இப்பொழுது அவன் எங்கே இருக்கிறான் தெரியுமா? எங்கே இருக்கின்றான்? என்னை அழிப்பதற்காக பிறந்திருக்கின்றான். உன்னை அழிப்பதற்காக பிறந்தவன் ஆயர் குலத்திலே யசோதை இல்லத்திலே வளர்ந்து கொண்டிருக்கின்றான். அண்ணவன் என்னை கொன்று விடுவான். ஆகையால் நீ செல்ல வேண்டும். அவனிடத்திலே சென்று உன்னுடைய ஸ்தனத்திலே ஒரு முளையிலே விஷப்பாலும் இன்னொரு சனத்திலே தூய்மையான பாலும் கொண்டு செல்ல வேண்டும். சென்று அண்ணவனை கொன்று வெற்றியோடு வர வேண்டும். ஆகையால் நான் உன்னை அழைத்தேன். அதே நானே செய்து முடிக்கிறேன். முடியாது. அதற்காக இப்போது அழகிய வடிவெடுத்திருக்கின்றேன். அழகிய வடிவெடுத்து இப்போது என்னுடைய சனத்தில் இருக்க வேண்டிய கொடுத்து அவனை ஒழித்திருக்கிறேன். இப்போது அவர்கள்
ஆசீர்வதித்த பிரகாரம் ஆதோர பொதுவாக இருந்ததான் இப்போது அழகு வடிவம் தாங்கி அழகாக பெண்ணாக உருமாறி வந்திருக்கும். இதற்காக ஆயர் பாரிக்க செல்ல வேண்டும், கண்ணனை பார்க்க வேண்டும். கம்ச பூபதி உரைத்ததன் பிரகாரம் அந்த கண்ணனை அடிக்க வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். ஒரு சலத்தில் விஷப்பாலும் ஒரு சலத்தில் குழந்தைகள் அருந்த வேண்டிய பாலும் கொண்டு வந்திருக்கின்றேன். இப்பொழுது ஆயர் பாரிக்க செல்ல வேண்டும். பசங்க இருக்கிறாங்க பாரு, எப்ப பாரு தாய் பேச்சு கேக்குறதே இல்லையா? மகனே பெரிய கூப்பிட்டீங்க கையாடுறா என்னடா என்ன கூப்பிட்டீங்க? இந்த கையம்மா உன் பாச்ச மேற்கு தப்பிங்க தானே கையாடுறா அந்த கை வச்சுப்பேன். எனக்கு வந்து வயத்துல ஒரு பிள்ளையா பிறந்த பாருடே. இப்ப நான் வயத்துல பிறகு வேலை போப்பாங்க. ரெண்டாவது பிள்ளை மாதிரி அவன் பிள்ளைடா. ஆமா எங்கடா உங்க அண்ணன் கண்ணா? சும்மா 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 அவனே சும்மா சும்மா பெருமையா பேசுங்கிற. அவனுக்கு தான் பல்லு வைக்கிறாங்க, எல்லாம் ஆப்பிள் வைக்கிறாங்க, லட்டு வச்சு படைக்கிறாங்க. அவனை சாவச்சிடலாமா? எனக்கு ஒண்ணுமே வச்சு படைக்க மாட்டாங்க. அவனுக்கு கோயில்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏய் முதல்ல உனக்கு தானே பெருமையே. அதுக்கப்புறம் தான் அவன். புரியுதா? எப்ப பாரு உன் தம்பி விளையாட்டு பிள்ளையா இருக்கிறான். ஐயோ தம்பி மதிக்க மாட்டுக்கிறான். கூட போய் சேர்ந்து கோல் விளாடுறான், பேட் விளாடுறான். அவன் மதிக்க மாட்டுக்கிறான். பல்லாங்கு விழா ஆடி தெரியாது. என் பிள்ளைய பார்த்தாலும் சீக்கிரம் ரசிண்டு வா. எங்க சொந்த தம்பிகளா விளையாடி இருந்தா இதெல்லாம் பொம்பளை கூட போய் விளையாடி கிடக்கு. அந்த நிலமா அண்ணன் என்ன விளையாட்டு இல்லைங்க. என்ன விளையாட்டுல சேர்த்துக்கே மாத்துக்கிட்டு நீங்க. நீ அப்ப பாரு கை பின்னாக்கிற பாக்கணும்னா என்ன கிண்டலா பேசுறாங்க. நேற்று 4 பொண்ணோட கருத்துல கூச்சல்ல என்ன கூட்டு மாத்த நானும் கூட வந்து பிள்ளை. நீ அங்க வந்தா என்ன கிண்டல் பண்றாங்க. அதனாலதான் சரி சரி அம்மா கூப்பிட்டாங்க. உள்ள போய் நான் தரலாம். வந்த வந்த அம்மா மகனே ராஜா தாயே உன் திருவடி தொழுதிடும் பாக்கியமே. ஆசை கண்ணா வகுத்த வேத பஜனித்த செல்வமே வகுத்த வேத பஜனித்த செல்வமே வகுத்த முறைமை அறிந்த உடனே வகுத்த வேத பஜனித்த செல்வமே வகுத்த வேத பஜனித்த செல்வமே மிகுந்த முறைமை அறிந்த உடனே என் வயிற்றிலே உனக்கு பெற்றது நான் பெரும் பாக்கியம் அளிக்க. உன்னை பெற்றது என்ன பெரும் தெரியுமா? தும்புரு தவ செய்ததில் பல நிதி பிரிவில் என்ன பாக்கியம் பண்றதுக்கு இன்னும் உனக்கு கழுவாக வயிற்றில ஜனிப்பதற்கு நீங்க எப்படி தெரியுமாடா? கேடரியா செல்வம் கேடரியா செல்வம் நீ என்னவோ எனக்கு தாயவானே உள்ளவை
அண்ணன் அம்மா சுகசேமத்தோடு வந்திருக்க வேண்டும். மாமா அம்மா அண்ணன் மட்டும் நெக்கு இதெல்லாம் போட்டுக்கிட்டான். என் பிள்ளைங்கெல்லாம் தம்பி போட்டுக்கிட்டான். எனக்கு ஒண்ணுமே நான் மட்டும் பைத்தியக்காரக்கு அமெரிக்கன். எனக்கு இதெல்லாம் எனக்கு வேணும். நான் பிறக்கின்ற போதே அனைத்து அவனுக்கு பாரு காதெல்லாம் என்னென்னவோ ஆடுமா. எனக்கு ஒண்ணுமே கிடையாது. பைத்தியக்காரன் நானா உனக்கு காதல் படித்து ஏற்படுத்தி நல்லா பெருசா இதை விட பெருசா நான் போடுறேன். ஆமா பட்ரிக் போய் அது கொடுத்துருமா தெரிஞ்சு நடக்கிறேன். இத பாருடா எல்லா பிள்ளைக்கு யார் யாரு என் அம்சம் அது புரிஞ்சுதானே இருக்கணும். ஆமா ஆமா புரிக்குதா? அவனை மட்டும் கண்ணா கண்ணான்னு கூப்பிடுங்க. எனக்கு என்ன நல்லாவே இல்லை அந்த பேர் என்ன மாத்த எனக்கு என்ன உனக்கு அழகான பலராமன் பேர் வச்சுட்டு இருக்க. என்னென்ன பேர் உனக்கு? அதை விட எல்லாம் பொண்ணுங்க எல்லாம் போனா எல்லாம் பலராமா சாப்பாட்டாமன்னு சொல்றாங்க. அதான் ஆச்சரியமா இருக்குது எனக்கு. பொண்ணுங்க பார்த்தா உன்னை பார்த்து என்னன்னு கூப்பிடுறாங்க? சாப்பாடுறாம பலராமன்னு சொல்றாங்க. எல்லாம் பலராமன் சாப்பாடுறாமன் சொல்றாங்களா? அப்படிதான் சொல்லுங்க. என்ன அவங்களுக்கு சாபம் கொடுக்குறேன். என்ன சாபம்? உன்னை யாரு பலராம சாப்பாடு ராமன் சொல்றாங்களோ சொல்லுங்க. அவங்க அடுத்த வீட்டுல சாப்பாடு ராமனே பிறந்துருவாங்களா? அப்படியே ஆத்துமா அம்மாவுக்கு உன் மீது பாசம் இல்ல. எந்த அளவுக்கு பாசம் இருந்தா என்ன தெரியும்? மூத்த பிள்ளைடா. எனக்கு அண்ணன் இல்ல. ஆமா ஆமா இள பிள்ளை தானே. ஆமாமா கடைகொட்டி பிள்ளை மூத்த பிள்ளை. எனக்கு கலை கையில பூலாம் சுத்திக்கிறீங்க. எனக்கு ஒண்ணுமே சுத்த காணும். பயத்துக்கு அதுக்கு ஒய்யா ஆயிடுச்சு. இத்துட்டு போட்டுக்கிறாயம்மா கோலமா வாரி. இது என்ன பேர் சொன்னேன்? நான் போத்துக்குதாங்க. யுக என்பது 4. ஆமா கிரேதா திரேதா திலேதா தோபரை கலியுகம். இந்த தோபரை என்பது நாமத்துக்குரியதான். ஆமா இந்த உலகத்திற்கின்ற ஏனை முதல் எறும்பு கடை 84 ஜீவ ஜந்துக்களிலே மனிதனுக்கு மட்டும்தான் பேசுகிற திறமை கொடுத்துருக்கிறான். அதாவது ஒவ்வொரு பிரிவிலும் ஒவ்வொரு பின்ன இறைவன் அடைவதற்காக வேண்டி கஷ்டப்பட்டு இறைவன் அடைஞ்சாங்களாம். ஆனால் இந்த பிரிவிலே எவன் ஒருவன் நாமாவளி பெயர் சொல்லுகிற நேரம் அவனுக்கு புண்ணியம் கிடைக்குமா? என்ன பொண்ணியம் கிடைக்கும். அதாவது அவனுடைய திருநாமத்தை நாமத்தை சொல்லி கொண்டிருக்க வேண்டுமா? சார் சார் புரியுதா? அதனாலதான் உனக்கு நாமே போட்டு வச்சுக்கிறாங்க. சார் அப்படியே போ மொத்த உடம்பு பூரா போட்டு வைக்க சொல்றேன். நாள் இருந்து ராமம் என்பது நாமம் என்பது ஒரு புனிதமான சொல்லுடா. சரி அம்மா. சரி கண்ணா பார்த்தா சத விளையாட்டு என்னடா? அம்மா நான் சின்ன குழந்தை. நான் விளையாடாத நான் எங்க போறது? இவ்வளவு விளையாட வேண்டியதா? மற்றவங்க குறை சொல்ல அளவுக்கு நீ விளையாடணும். சரிம்மா. உன் பிள்ளை இப்படியே பேருக்கு இருக்க கூடாது. உன்னுடைய பேருக்கு நான் எந்த வகையிலும் கலங்கத்தை நான் விட மாட்டேன். போ பார்த்தா தானே தெரியும். விளையாட்டுக்கு சேர்த்துக்கவே மாட்டேன். தனியா விளையாட அண்ணன் தண்ணி விட்டுட்டு போயிடானே. நான் விளையாடுற பசங்க அண்ணனை பிடிக்கல. என்னது? நான் விளையாடுற பசங்க நீ ஒரு வார்த்தை சொல்லணும். எங்க அண்ணன் வந்தாதான் உங்களோட விளையாட நீ சொல்லி பாரு. நான் நீ மேல சொல்றேன். புரியுதா? சரிம்மா. பட்ட பசங்க கூட விளையாட கூட சரி. எங்க அண்ணன் வந்தா நேத்து கிணத்துல குளிச்சா என்னன்னு கேட்கலாம். 4 பொண்ணு போய் கிணறு டம்குன்னு குதிக்குதான். அப்படியே போய் யாரு என்ன கிணத்துல குதிக்கிற? அம்மா பசங்க தான் கூட்டு போயிட்டு நல்லா இருக்கு நானும் குதிக்க வச்சானுங்கம்மா. அப்படியா? பசங்க கூத்து பொண்ணுங்க தான் கூத்து மாட்டுங்க. நான் பாத்துங்க. எனக்கு பாவாடை கட்டி வச்சு தெரியாதுன்னு. இப்பெல்லாம் பெரும்பாலும் ஆம்பளையே பாவாடை கட்டி. சரி கண்ணா சீக்கிரமா விளையாடிட்டு வாங்க. ஆமா சாப்பாடு தயார் வச்சிருக்கீங்க. சாப்பிடலாமா? ஆகட்டும். என்ன பிடிக்கும்? அம்மா எனக்கு எப்பவுமே தயிர் சாதம் தான் பிடிக்கும். அப்பா பரவாயில்லடா. ஊரியில அப்படி கட்டி தொங்க விட்டுருக்கிறேன். கட்டியா? ஆமா போட்டு சாப்பிட்டோம். ஆமா ஆமா சீக்கிரமா சாப்பிடுங்க. தயிர் சாதம் மோர் மிளகாய் எப்படி இருந்தது? அருமையா இருந்துச்சுமா. சுவை சுவை எப்பவுமே என் உதட்டோட ஒட்டிக்குது அந்த சுவை. அப்படியா? ஆமாமா. என்ன தயிர் சாதத்தை பெருமைடா. ஆமா அப்படியா? தனி ஒரு உன்னதமான பெருமை அதற்கு. எப்படி? சரி பலராமா நீயும் தம்பியும் உஷாரா விளையாட்டு வரணும். சரி உஷாரா அசினு பாசி சோதனை ஆண்டவா என்னால வலி தாங்க முடியலையே. அம்மா என்ன வந்தது வர பஜார் வந்து தாங்க முடியலன்ற என்னால வலி தாங்க முடியலையே. இல்ல வலி தாங்க வேற என்ன கை வைப்ப இங்க கை வச்சுக்கிறாளே. அம்மா என்னவா இருக்கு கேட்கலாமா? என்னால வலி தாங்க முடியலம்மா. ஒண்ணு அது சொல்லு இல்ல சொல்லிட்டு ரெண்டு சேர்ந்தாம சொன்னா யாருக்கு புரியாது. என்னால சொல்லவும் முடியல சொல்லாம இருக்கவும் முடியல அழாமலும் இருக்க முடியலம்மா.
என்னால வலி தாங்க முடியல தாயே. என்ன எங்க வலிக்குது? வலி தாங்க இப்படி மூடி வச்சிருந்தா நான் என்னத்தையா கண்டேன்? ஒரு பெண்ணின் மனது ஒரு பெண்ணிற்கு தெரியும் என்று ஒரு தெரியுமா? நீங்க தெரியும் சொன்னாதான் எனக்கு புரியும். நீங்க பெண்ணா இருந்த போதிலும் என்னுடைய வலி வேதனை உங்களுக்கு தெரியவில்லை. ஐயோ கால் கொடிதா இல்ல வயிற்று நோவுதா இல்ல இடுப்பு என்ன நோவுதா இல்ல இங்க வச்சுக்கிற மாறு கழுத்து என்ன நோவுதா இல்ல வேற என்ன நோவுது? எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க நோவுன்னு சொன்னாதானே அது உண்டான வயிற்று நான் என்னால பார்க்க முடியும். அம்மா என் வலி என்னவென்று சொன்னால் என் வலிக்கு உண்டான வைத்தியத்தை நீங்கள் செய்கிற அந்த பிரச்சனைகளா? வலிக்கு உண்டான மருந்து வேணால செய்ய முடியும், மருந்து வேணா தர முடியும். அப்படியா? ஆமா. அம்மா உன் வார்த்தையின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படின்னா என் வலிக்கு உண்டான மருந்து உன்னிடத்தில் இருக்கிறது என்று எனக்கு சத்தியம் செய்து கொடுங்க. அப்பதான் நம்ம வேதனை படுற மாதிரி படுறாள் ஐயாவோ. சத்தியம் செய்து கொடுக்கமா? சீக்கிரம் வலி தாங்க முடியும். சரியா? என்ன இருந்தாலும் குழந்தை நேர கத்துட்டு இருக்கு. சத்தியமா எனக்கு சத்தியம் செய்து கொடுத்திருக்கீங்க. ஆமா நான் மாற மாட்டேன். சொல்லுமா? மாற மாட்டீர்கள் அல்லவா? ஆமா. அம்மா எனக்கோ குழந்தை பிறந்த உடனே இறந்து விட்டது. குழந்தை பிறந்து உடனே இறந்து விட்டதா? ஆமாம்மா. அப்புறம் என் குழந்தை இருந்தால் என் குழந்தைக்கு நான் பால் கொடுத்திருப்பேன். என் குழந்தை இறந்ததால் என் சனத்தில் ரெண்டு வலிக்குதம்மா. ஓஹோ, குழந்தை பிறந்த ஒரு காலத்துல இறந்த ஒரு காலத்திலே பாலாகப்பட்டு என் சனத்துல பால் சொட்டுகிறது தாயே. என்னால் வலி தாங்க முடியவில்லையே. ஓஹோ, குழந்தை பிறந்த பால் உண்ணணுமே. குழந்தை இல்லாத ஒரு காரணத்திலே மாறாகப்பட்டது. மாறல பால் கட்டிட்டு அப்படி வலிக்கிறது. வலிக்குதும்மா. வலிக்குதா? ஐயோ சொல்லுங்களை கேட்க செய்யறியா? என்னம்மா? ஒரு செங்கல் எடுத்துக்கோ. ஒரு செங்கல் எடுத்துக்குமா? எடுத்துக்கிட்டு அது நல்ல ஒரு அகலமா, அது எவ்வளவு அழகு, ஒரு எருக்கையில எடுத்துக்கோ. எருக்கையில எடுத்துக்கிட்டு அந்த எருக்கையில எடுத்து நேரா அப்படி காய்ச்சின யானத்து மேல, சூடான யானத்து மேல வச்சு அந்த எருக்கையில செங்கல் மேல வச்சுட்டு அப்படியே மரவ போய் அப்படியே சரமேல அப்படியே பீச்சி விட்டுட்டான். ஐயோ அம்மா, என்னால வலி தாங்க முடியலையே. சரி வேண்டாம்மா. உன் பாலை உண்ணணும் அப்படித்தானே? ஆமா. அதுக்கு என்ன யாராவது சொல்லு. அம்மா என்ன? அதுக்கு யாராவது ஒரு குழந்தை இருந்தால் போதும் அம்மா. குழந்தைக்கு பசி. ஓஹோ, மார்பதனைக்கின்ற வழியாகப்பட்டது தீர வேண்டும் இல்ல, குழந்தை பால் உண்ணினா சரியா உனக்கு அனுப்பி. மகனே பலராமா, தம்பி பையன் சொல்ல கேட்க மாட்டான். மண்ணு அள்ளி அள்ளி துண்ணு கட்டாம. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நாளா ஒண்ணு கேட்டுருந்தேன். அம்மா பாச்சு கட்டுனா. சரி என்ன ரொம்ப நாள் என்ன கேட்டிருந்தேன்? நான் பாச்சு கட்டுனா. அது உண்ணுவதற்கு உண்டான நேரம் இப்ப வந்துருச்சு. அந்த அம்மாவுக்கு சீம்பால் கட்டிட்டு இருக்கான். சீம்பால் கட்டிக்கிட்டா அத போய் அருந்தேன்னா நோயே உனக்கு வராதுடா. நம்ம அடிச்சு போட்டாங்க. ஒன்னும் அடிக்க மாட்டாங்க. அப்படியே மேலே ஏறி உட்காந்து குடி பார்க்கலாம். ஐயா அம்மா என்ன இந்த ஜந்து புடி இருக்குது? ஏய் பாத்து குடிங்க. ஐயோ ஏய் பாத்து குடி. என்னால வலி தாங்க முடியலம்மா. வந்து பாங்க பாத்து. ஏய் பாத்து குடிங்க. புத்து வந்து காச்சு குடிமா. ஏமா யாயிது? உனக்கு தேவை வலி தரணும். அதானம்மா? ஐ ஒண்ணு அதானே. உனக்கு தேவை